ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஹரப்பன் சிவிலைசேஷன். ஃபர்ஸ்ட்டு சிவிலைசேஷன் எப்போ உருவாச்சு அப்படின்னா குரங்கு காலத்தில் இருந்துச்சா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. மனுஷங்க எப்போ கூடி வாழ தொடங்கினாங்களோ அப்போ தான் இந்த சிவிலைசேஷன் வந்துச்சு. இந்த சிவிலைசேஷன் அப்படின்ற வேர்டு வந்து லத்தீன்லேருந்து டிரைவ் ஆனது. அது என்ன அப்படின்னா சிவிஸ் அப்படின்னா சிட்டின்ற அர்த்தம். ஓகேவா? அப்போது ஃபர்ஸ்ட்டு இந்த சிவிலைசேஷன் அப்படின்றத எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆள்லாம் இருக்காங்க. யாருன்னா ஆர்கியாலஜிஸ்ட் வந்து கண்டுபிடிப்பாங்க. எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, யாராவது விட்டு சென்ற குறிப்புகள், யாராவது மீன்ஸ் பழைய காலத்தில் எழுதின புத்தகங்கள்லேருந்து கண்டுபிடிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் கூட சார்லஸ் மேசன் அப்படின்ற ஒருத்தவர் சொல்லியிருப்பார். என்னென்னா, ஒரு என்னது அழிந்து போன கற்கள் இல்லை ஒரு புதையுண்ட கற்களை நான் ஒரு வால் அளவு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார். அப்புறம் லாகூர்லேருந்து கராச்சிக்கு ரோடு போடுறப்போ 1856 ரயில்வேஸ் போட்டிருப்பாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த சுட்ட கற்களை எடுத்து ட்ரெயினுக்காக யூஸ் பண்ணிடுவாங்க. அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாமல் அதையும் வந்து குறித்து வச்சுருந்துருப்பாங்க. ஸோ இப்படிலாம் வந்து பழைய காலத்தில் இந்த புக்லேருந்து கண்டுபிடிக்கலாம். இல்லைனா ஒரு ஏரியல் டோப்போகிராஃப்ஸ், இப்போ தான் நான் சொன்னேன் நதிக்கரையில் தான் அது தொடங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த நதிக்கரை கிட்ட இல்லை வந்து அந்த இடத்துல ஒரு பிட்ஸ் கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்சதுனாலும் அந்த இடத்துல வந்து ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது பூமிக்கு கீழே என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மேக்னெட்டிக் ஸ்கேனர் இருக்குது. இன்னும் இந்த இடத்துல அகழ்வாராய்ச்சி பண்ணுமா, இப்போது கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா 5வது கட்டம், 7வது கட்டம், 8வது கட்டம்ன்றாங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, ரேடார் டெக்னிக்ஸ் வந்து அந்த இடத்துல இன்னும் வந்து இந்த ஆர்கியாலஜி கிடைக்குதா அப்படின்றது வந்து காமிச்சிட்ருக்கோம். அப்போது அந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்கிறது தான் இந்த சிவிலைசேஷன். ஸோ இந்தியாவில் அந்த மாதிரி கண்டுபிடிக்க ஆரம்பித்தோடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 1861 ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒன்று வந்து கொண்டு வராங்க. இதோட ஃபர்ஸ்ட் சர்வேவர் யார் அப்படின்னா அலெக்சாண்டர் கன்னிகம். அதுக்கப்புறம் இவர் கீழே டைரக்டர் ஜென்ரலாக வந்து சர் ஜான் மார்ஷல் வந்திருப்பார். இவர் எடுத்திருக்க பெரிய முயற்சியில் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னும் என்னன்னு சொல்லலாம்னா, இந்த ஹரப்பா, மொஹஞ்சதாரோ இதெல்லாம் வந்து அங்கே இருக்க சைட்ஸு இதெல்லாம் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருவாங்க. பட் இவர் தான் வந்து இந்த பிளேஸை வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தோன்னா, இவர் நம்ம சர் ஜான் மார்ஷல்லாம் வந்து சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்றது எந்தெந்த பார்டரில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த சைடு ஆப்கானிஸ்தான், இங்கே ஈரான் பாகிஸ்தான் பார்டரில் இருக்கும். இந்த சைடு மகாராஷ்டிராவில் தைமாபாத் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கும். அகைன் இந்த வயசில் பார்த்தீங்க ஈஸ்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆலம்கீர்பூர் அப்படின்ட்டு உத்தரப்பிரதேஷில் இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்றது ஒரு 13 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நிறைய சைட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. 6 சிட்டிஸ், 200க்கும் மேற்பட்ட வில்லேஜஸும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எதை சேர்ந்தது அப்படின்னா பிரான்ஸ் ஏஜ் அப்படின்றாங்க. ஏன் பிரான்ஸ் ஏஜ் அப்படின்னா, இந்த காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் எல்லாமே எப்படி இருந்திருக்கு அப்படின்னா பிரான்ஸால் மேடப் ஆகிருக்கு. அகைன் என்ன அப்படின்னா, இந்த இண்டஸ் வேலி அர்பன் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. எதற்காக அர்பன் சிவிலைசேஷன் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல சிட்டிஸ்லாம் எப்படி இருக்குன்னா நல்ல ஒரு பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. மழை வந்தாலும் தேங்காமல் இருக்கிற மாதிரி, வெள்ளம் வராமல் இருக்க மாதிரி அந்த காலத்தில் கட்டியிருப்பாங்க போல். ஸோ பிளான்டு டவுன் சிட்டிஸ் இருக்குது, நல்ல ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்கும், பப்ளிக் ஹெல்த்துக்கு நல்லா கொடுக்குற மாதிரி, ஒரு சேஃப்டி கொடுக்குற மாதிரி இருக்கும், அவங்கள கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்கும். வெயிட் அண்ட் மெஷர்ஸ், பொருட்களை எடை போட்டு வாங்குகிற மாதிரியான சிஸ்டம்ஸ், இது எல்லாமே அந்த இடத்துல இருந்திருக்கு. ஸோ அப்போ அந்த காலத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு அர்பனான ஒரு சிவிலைசேஷன். மற்ற சிவிலைசேஷன்லாம் பார்த்தோன்னா மக்கள் இருக்கிறாங்கப்பா, அப்படி தான் இருக்காங்க, அப்படி இருக்காங்க, அங்கே இருக்காங்க, இங்கே இருக்காங்க, அப்படி இருக்காங்க. பட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் மக்கள் நல்லா பிளான் பண்ணி சும்மா செம்மையாக வளர்ந்துருக்காங்க அப்படின்னு தெரியும். இந்த பிக்சரில் நீங்கள் பார்த்தாலே தெரியும், சென்டரில் ஒரு ரோடு, ஓகேவா, அதிலேருந்து 2 சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஹவுஸ், ஓகேவா. இதிலே பாருங்கள் ஹவுஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா சிங்கிள் ஸ்டோரி இல்லை டபுள் ஸ்டோரி அந்த மாதிரி கூட ஹவுஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இப்போ இருக்க காலகட்டத்துலேருந்து வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த காலத்தில் இந்த ஹவுஸில் ஜன்னல்கள் வந்து கிடையாது, ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த இடத்துல சாமி கும்பிட்றதுக்கான ரூம் அந்த மாதிரிலாம் இந்த இடத்துல ஸ்பெஷலாக ஒன்றும் அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு
சொல்கிறாங்க. இங்கே ட்ரைனேஜ் சிஸ்டம்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ஒரு வீட்லேருந்தும் மெயின் ட்ரைனேஜ் சிஸ்டம்க்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கங்கே செடிமெண்ட்ரி டேங்க்ஸ் வந்து இருக்குது. அதில் வந்து எல்லா வேஸ்ட்டும் கலெக்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது, நம்ம மெயின் ட்ரைனேஜ் சிஸ்டம்க்கு போகுது. அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் எப்படி இருக்குன்னா, ஸ்லாப்ஸ் மாதிரி ஒரு ஸ்லோப் மாதிரி 2 சைடும் கற்களால் மூடப்பட்டிருக்கு. அங்கங்கே ரெகுலரான ஹோல்ஸ் இருக்குது. அந்த ஹோல்ஸ் எதுக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அப்பப்போ அதை ரெகுலராக க்ளீன் பண்ணுறதுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டும் அந்த ட்ரைனேஜ் சிஸ்டமை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேயே நிறைய கிடச்சிருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இது பார்த்தீங்கன்னா கிரேட் பாத் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காலத்தில் இருக்க மாதிரி படிக்கட்டுகளோட, குளியல் அறைகளோட, ஈவன் ஸ்டீம் வாட்டர் கிடைக்கிற மாதிரி அந்த காலத்திலே கட்டியிருக்காங்க இந்த பாத்தை. ஓகேவா? இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் கூட எப்படி அப்படின்னா நேச்சுரல் பிட்டுமன்ஸ் அப்படின்றதால மேடப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கிடைக்கிற பொருட்களை வச்சு இந்த தண்ணி வந்து உறிஞ்சு கொள்ளாமல் அந்த மாதிரி நேச்சுரல் பிட்மெண்ட்ஸில் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு எப்படி வருது அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே வந்து ஒரு குளத்தை கட்டி வச்சு அதுலேருந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. அவுட் எப்போ போகுது அப்படின்னா, இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் இதுலேருந்து வெளியே விடுறதுக்கான அளவுக்கு அந்த ஒரு இதுவும் அவங்க ரெடி பண்ணியே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இங்கே வந்து அசம்பிளி ஹால்ஸ் இருக்குது, கிரானரிஸ் இருக்குது. அந்த சேர்த்து வச்சுக்கொள்ள அளவு அந்த கிரானரிஸும் 150 லாங்கில் இருக்குது. அதுக்கப்புறம் 75 ஃபீட் வைடில் இருக்குது, 15 ஃபீட் ஹைட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இங்கே கிரானரிஸில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே அப்போ கிடச்ச என்னென்ன உறவு கிடச்சதோ அதெல்லாம் வந்து கொண்டு வச்சுருக்காங்க. அதுலேயும் இந்த கிரானரிஸ் எந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா சிட்டாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. சிட்டாடல் அப்படின்றது என்னென்னா, அந்த இடத்துலையே இருக்க உயரமான பிளேஸ், அந்த இடத்துல தான் வந்து அவங்க வச்சுருந்துருக்குறாங்க. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, சிவிலைசேஷனாக என்ன, நம்ம சிட்டிஸ்லாம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம். அர்பன் சிட்டிஸ் ஏன் சொல்கிறாங்க இந்த சிவிலைசேஷன் அப்படின்றத பார்த்தோம். இப்போது இவங்க ட்ரேட் டிரான்ஸ்போர்ட்லாம் பண்ணாங்களா அப்படின்னா, எஸ் அஃப்கோர்ஸ் பண்ணாங்க. டிரான்ஸ்போர்ட் எப்படி பண்ண முடியும்? இப்போ நம்ம பஸ்ஸு, சைக்கிள், 2 வீலர் அப்படி போயிட்டுருக்கோம். பட் அப்போ வந்து அவங்கள்ட்ட என்ன இருந்திருக்கு, அனிமல்ஸ் இருந்திருக்கு. அனிமல்ஸ்லேயும் இவங்களுக்கு வந்து முக்கியமாக சொன்னால் ஹார்ஸ் பற்றி தெரியல அப்படின்ற ஒரு கணிப்பு இருக்குது. பட் வந்து மற்ற எல்லாமே கிடச்சிருக்கு. அப்போது இவங்க டிரான்ஸ்போர்ட்காக புல்லை யூஸ் பண்ணி ஸ்போக்லெஸ் வீலை கனெக்ட் பண்ணி அதில் பண்ணியிருக்காங்க. ஈவன் வந்து கடற்கரையில் பண்ணியிருக்காங்களா, இங்கேருந்து மெசபடோமியன் கூட அவங்க சிவிலைசேஷன் ட்ரேட் பண்ணதுக்கான ஆதாரங்கள், அந்த சீல்ஸ் கூட மெசபடோமியனில் கிடச்சிருக்கு. அதை எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, கடல் வழியாக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலத்திலே வந்து ஃபர்ஸ்ட்டு மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கப்பல் கட்டும் தடம் வந்து குஜராத்தில் லோத்தல்ன்ற ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுதான் முதல்ல தொன்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்கிறாங்க. அப்போ இப்படி பார்த்தீங்கன்னா தரை வழியாகவும் வச்சுருக்காங்க, கடல் வழியாகவும் அவங்க ட்ரேட் பண்ணியிருக்காங்க இல்லையா? அதுக்கப்புறம் இது வந்து டிரான்ஸ்போர்ட்டு. இப்போ ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே கிடச்சிருக்க பொருட்களை அங்கே கொண்டு போய் விற்கிறது, அங்கே இருக்கிறத இங்கே எடுத்து வந்து விற்கிறது. அப்போ விற்கணும் அப்படின்னா எதனாவது ஒரு ஸ்டாண்டர்ட் வேணும் இல்லையா? அப்போயே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்டாண்டர்ட் வெயிட் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, பைனரி சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? 1:2:4 அந்த மாதிரி சொல்கிறாங்க. இதில் 16th ரேஷியோவோட வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 16.36 கிராமில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது வெயிட்டை மெஷர் பண்ண, இதே வந்து ஒரு லென்த்தை மெஷர் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஐவரி ஸ்கேல் வந்து லோத்தலில் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஐவரி ஸ்கேல் எப்படி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப சின்ன மெஷர்மெண்ட்டான 1706 mm கூட இது வந்து கிடச்சிருக்கு. இந்த சிவிலைசேஷன்லேயே ரொம்ப லோயஸ்டான எம்எம்மில் கண்டுபிடிச்சது இதுதான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ நம்ம அந்த காலத்து மனிதர்கள் ட்ரேட்லேயும் சரி டிரான்ஸ்போர்ட்லேயும் சரி புலியாக இருந்திருக்காங்க அப்படின்ட்டு இதுலேருந்து தெரியுது. நெக்ஸ்ட் நம்ம அவங்களோட லைஃப் ஸ்டைல் பார்க்க போகிறோம். என்ன லைஃப் ஸ்டைல் அப்படின்னா, சாப்பாடு கிடச்சிதானா? எஸ் கிடச்சிது. அப்போயே வீட்டு, பேர்லி இந்த மாதிரி அவங்களுக்கு கிடச்சிருக்கு இல்லையா? கிளாத் கிடச்சிதானா? எஸ் அஃப்கோர்ஸ் அதுவும் கிடச்சிது. சில்க்கு, காட்டன், உள் பற்றினா அந்த காலத்து மக்களுக்கு அப்போயே தெரிஞ்சிருக்கு. ஆர்னமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்கள் வந்து பிரேஸ்லெட், ஆங்க்லெட்டு, ரிங்ஸு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி கொண்டிருக்காங்கன்னா பிரான்ஸில், காப்பரில் மேட் பண்ணியிருக்காங்க. அங்கே கிடைச்ச ஸ்டோன்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க.
அதுலேயும் முக்கியமான ஸ்டோன் வந்து கர்னீலியன் ஸ்டோன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து எப்படின்னா ரெட் குவார்ட்ஸ் கல், ஓகேவா, அதனால வந்து மேடப்பாக இருக்குது. அப்புறம் இவங்களோட ஸ்கிரிப்ட் பற்றிங்களா அப்படின்னா அது வந்து இன்னும் ஒரு பேசு பொருளாகவே இருக்குது. அவங்க எந்த ஸ்கிரிப்ட் பயன்படுத்துகிறாங்க, இது சமஸ்கிருதமோடதா, வடமொழியோடதா, இல்லை திராவினோடதா அப்படின்னு நம்மளால் இன்னும் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அவங்க வந்து சித்திரை எழுத்துக்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் டெம்பிள் இருந்திருக்கானா, எஸ் அஃப்கோர்ஸ் அவங்க எப்படி அந்த டெம்பிளாக நேச்சரை வந்து கும்பிட்டுருக்காங்க, ஓகேவா. அதில் வந்து பசுபதி அதை வந்து கடவுளாக கொண்டிருக்காங்க, இல்லை ஆலமரம் அரச மரம் பிப்பல் ட்ரீயை வந்து கொண்டிருக்காங்க. உமன் காடஸ் அவங்கள பெண்களை அந்த காலத்தில் பொதுவாகவே கடவுளாக கொண்டிருக்காங்க. இவங்க வெப்பன்ஸ்லாம் தயாரிச்சிருக்காங்கன்னா இவங்களோட காலத்தில் வார்லாம் இல்லைனாலும் இவங்க வெப்பன்ஸ் தயாரிச்சிருக்காங்க. மோஸ்ட்லி அதை வந்து எதில் பண்ணியிருக்காங்கன்னா காப்பரில் பண்ணியிருக்காங்க. பட் செட் பிளட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாங்க. செட் பிளட்ஸ் அப்படின்னா இந்த ரோரி செட் அப்படின்ற ஒன்று வந்து, ரோரி அப்படின்றது பாகிஸ்தானில் ஒரு இடம், அந்த இடத்துல கிடைச்ச செடிமெண்ட்ரி ராக்ஸ் மூலமாக கொண்டு வந்ததை இந்த ரோரி செட் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சொல்கிறாங்க. அப்புறம் இவங்க இந்த புரியல்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒன்று ஃபர்ஸ்ட் எரிச்சிடுறாங்க. எரிச்சதுக்கப்புறம் மீதி இருக்க அந்த எலும்பு ஓடுகளை மட்டும் என்ன தாழிகளில் வச்சு அவங்க யூஸ் பண்ண அவங்களுக்கு பிடித்த உணவுகள், அவங்களுக்கு பிடிச்ச அவங்க உடுத்தின உடைகள் இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா புதைக்கிறாங்க. அப்படியும் இல்லைன்னா அந்த உடலை கொண்டு போய் கொஞ்சம் தூரத்தில் வச்சு காக்கா குருவிகளுக்கு இரையாக கொடுத்து பின்பு கிடைக்கிற அந்த பொருட்களை மட்டும் இந்த மாதிரி தாழிகளில் வச்சு வைக்கிற பழக்கமும் இவங்கக்கிட்ட இருந்திருக்கு அப்படின்னு தான் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விளையாட்டு பொம்மைகள், அந்த காலத்தில் குழந்தைங்களுக்கு விளையாட்டு பொம்மைகள் கிடச்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா இப்போது பாலிட்டிக்ஸ் வந்து அந்த இண்டஸ் வேலியில் இருந்திருக்குமானா எஸ் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஹரப்பன் சிவிலைசேஷனில் வந்து சிட்டாடல் பகுதி, ஈஸ்ட் பகுதி அப்படின்லாம் பிரிக்கிறப்போ ஓகே அப்பர் கிளாஸ் பீப்புள் இங்கே இருந்திருப்பாங்க, லோயர் கேஸ்ட் பீப்புள் லோயர் பீப்புள்ஸ் வந்து அங்கே இருந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து மொஹஞ்சதாரோவில் கிடச்சது. இதில் என்ன அப்படின்னா இவர் வந்து மேபி ஒரு ஆளுமை இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுது. இவரும் வந்து ஒரு நல்ல உடைகள், ஒரு பேண்டு இந்த மாதிரிலாம் உடுத்திட்டு இருந்ததாகவும் தெரியுது. இது பார்த்திங்கன்னா ஒரு டான்ஸிங் கேர்ளோட ஸ்டாச்சு. இது வந்து சர் ஜான் மார்ஷல் கண்டுபிடிச்சிருப்பாரு. இது லாஸ்ட் வேக்ஸ் ப்ராசஸில் கூட கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து பிரான்ஸால் மேடப்பாக இருக்கும். இந்த சிலையை பார்த்து அப்பயே சர் ஜான் மார்ஷல் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இப்படி ஒரு சிலை இருந்துச்சா அப்படின்னு அந்த காலத்தில் எனக்கு இருக்கா அப்படின்னு எனக்கு பார்க்கவே ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருப்பார். ஸோ இப்போ நம்ம பார்த்தது என்னென்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். நீங்கள் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் என்ன தான் பக்கமாக உட்காந்து படித்தாலும் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத இனிமேல் நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் நோட்ஸ் எடுத்தாலுமே ஒரு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நான் நிறைய புக்கில் படிக்கிறீங்கன்னா கொஞ்சமாக இவ்வளோ தான் நம்ம படிப்போம் அப்படின்ட்டு குறித்து ஒரு சிங்கிள் பேஜில் ஒரு இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை கொண்டு வந்துடுங்க. நான் எதுக்காக அந்த மாதிரி சொன்னேன் அப்படின்னா, இப்போ உங்களை வந்து ஒரு கொஷின் கேட்குறேன், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எப்படி நம்மளோட இந்தியன் பீப்புள்ஸ்க்கு ஹெல்ப் ஆச்சு அப்படின்னா, கேன் யூ ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் அப்படின்னா மேபி வி கேன். பட் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இதுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, அப்போ இருந்த இந்த ஆர்கிடெக்சர்லாம் ஃபாலோ பண்ணி தான் இன்னமும் நம்ம நகரங்கள் அமைஞ்சிருக்கு. பாருங்கள், சிங்கிள் ரோட், 2 சைடு வீடுகள் இந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ப்ராப்பர் ஹைஜீன் அண்ட் ஹெல்த் இவங்கள ஃபாலோ பண்ணி தான் நம்ம சம்வாட் மாடிஃபை பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஆனாலும் சிலதில் வந்து இன்னும் பேசு பொருளாக இருக்கிறது ஒன்று என்னென்னா, இண்டஸ் வேலி பீப்புளுக்கும் திராவிடன்ஸுக்கும் எதனால் தொடர்பு இருக்கா அப்படின்னு. பட் இது வந்து நிறைய பேர் நிறைய விதமாக ப்ரூஃப் பண்ணுறாங்க. ஈவன் அவங்களோட ஸ்கிரிப்டை கூட ப்ரூஃப் பண்ணுறாங்க. ஸ்கிரிப்ட் வந்து அவங்க சித்திரை எழுத்துக்கள் யூஸ் பண்ணதாக இருக்குது. அவங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் டு ரைட் அகைன் ரைட் டு லெஃப்ட் அந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த எழுத்துக்கள்லாம் ஒரே மாதிரி தான், நம்மளோட திராவிடன்ஸ்க்கு மாதிரி எழுத்துக்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாரபோலா, ஐராவத மகாதேவன் இவங்களாம் வந்து நிரூபிச்சுட்டே இருக்காங்க. அதுக்கான சான்றுகள் வந்து
கொடுத்துருக்காங்க. இது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து அந்த காலத்திலே அவங்க பசுபதி அப்படி கடவுளை வழிபட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த பசுபதி அப்படின்றது என்னென்னா விலங்குகளை வழிபடும் முறை. ஓகேவா? அப்போ இன்னமும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா விலங்குகள், நம்மளோட மாடுகள், அதெல்லாம் வந்து நம்ம தெய்வமாக மதிச்சிட்ருக்கோம். அதுக்கப்புறம் அவங்க வந்து அரச மரத்தை வந்து கடவுளாக கொண்டதாக சொல்கிறாங்க. இன்னமும் நம்ம ஊருக்கு சைடில் பார்த்திங்கன்னா அரச மரம், அதுக்கப்புறம் வேப்ப மரம், இதெல்லாம் கடவுளாக வழிபடுறது நமக்கு இருக்குது. அதே மாதிரி உமன் காடஸ் அந்த காலத்தில் கும்பிட்டுருக்காங்க. எஸ், அஃப்கோர்ஸ் இன்னமும் வந்து காளி, சரஸ்வதி, இவங்களெல்லாம் நம்ம இன்னும் கும்பிட்டு கொண்டு தான் இருக்கோம். அப்போ அதுலேருந்தும் மேபி இவங்களோட லைஃப் ஸ்டைல், அதுக்கப்புறம் அங்கே ஏற்பட்ட சிட்டிஸோட நேம் வந்து மோர் ஓவரால் இங்கே ஒத்து போகுது. அதுக்கப்புறம் வந்து அதிச்சநல்லூர், கீழடி, இங்கெல்லாம் வந்து எக்ஸ்கவேட் பண்ணதுலேருந்து சேம் அதே டிக்டோ வந்து இங்கே கிடச்சிருக்கதால மேபி தி சிவிலைசேஷன் இஸ் பிலாங் டு திராவிடன் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த சிவிலைசேஷன் எப்படி அழிஞ்சுது அப்படின்றதுக்கான ஆதாரம் கிடைக்கல. எப்படி அழிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா சிந்து வந்து ஓவர்ஃப்ளட் ஆயிருக்கா, இல்லைனா வந்து ஒரு ஹார்சஸ் கொண்ட ஆரியன்ஸ் வந்து உள்ளே வந்து நம்ம பீப்புள்ஸை வந்து இது பண்ணியிருக்கலாம். ஏன்னா அங்கே கிடைச்ச மண்டை ஓடுகள் சான்றுபடி அந்த குரூப்ஸ் ஆஃப் பீப்புள் ஒரே இடத்துல இருக்கிறத பார்த்து ஓகே ஏதோ அந்த மாதிரி நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை என்விரான்மெண்ட்காக கூட அப்படி இருந்திருக்கலாம், எதனாவது ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கு. இல்லைனா இந்த ட்ரேடை நம்பி தான் இவங்க இருந்தாங்க, அது வந்து கிடைக்காம போயிருந்திருக்கலாம். இல்லை எதனாவது ஒரு எபிடமிக் லைக் திஸ் கொரோனா லைக் அந்த மாதிரி எதாவது வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இக்காலஜிக்கல் சேஞ்சஸ், இல்லை வந்து ஒரு நேச்சுரல் கலாமிட்டி, இந்த மாதிரி ரீசன்லாம் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் இந்த கண்டுபிடிக்கிற பொருள் எல்லாத்தையும் எப்படி வந்து இத்தனை இயர்ஸ் கழித்து ஆனது, எப்படி அதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ரேடியோ கார்பன் டேட்டிங் அப்படின்ட்டு ஒரு மெத்தட். அது வந்து என்ன அப்படின்னா கார்பன்-14 ஐசோடோப்பை யூஸ் பண்ணி தான் அதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேவா? இப்போ இந்தஸ் வேலி சிவிலைசேஷன்லேயே மிகப்பெரிய சிவிலைசேஷன், மிகப்பெரிய ஏரியா எது அப்படின்னு பார்த்தோன்னா மொஹஞ்சதாரோ தான் உங்களுக்கே தெரியும். இந்த அசம்பிளி ஹாலாக இருந்தாலும் சரி, கிரேட் பாத்தாக இருந்தாலும் சரி, டான்சிங் கேர்ள் ஸ்டாச்சு, அந்த பிரிஸ்கிங் ஸ்டாச்சு ஸ்ட்ரீட் லைட்டால் மேடப்பாக இருக்கும். அந்த மாதிரி எல்லா பொருட்களும் மொஹஞ்சதாரோவில் தான் கிடச்சிருக்கும். ஓகேவா? அதுதான் வந்து ஒரு பெரிய சிவிலைசேஷன். ஈவன் தட் பிளேஸ் இஸ் அண்டர் திஸ் யுனெஸ்கோ அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த இந்தஸ் வேலி பீப்புளை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்கிரிப்டை நம்மளால் டெசிஃபர் பண்ண முடியல. பட் இருந்தாலும் அவங்களுக்கு அயன் பற்றின ஒரு இது தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஹார்ஸ் பற்றின ஒரு விழிப்புணர்வு மீன்ஸ் அவங்க அதை யூஸ் பண்ணலை அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நம்ம மக்களோட ஆக்குபேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு அக்ரிகல்ச்சர் தெரிஞ்சிருக்கு, பாட்டரி வீல்ஸ், அதாவது அந்த பாட்டரி வீல்ஸ்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் அந்த ரெட் பாட்ஸ் அந்த மாதிரிலாம் கிடச்சிருக்கு. அப்படி அதனால் இவங்க நிறைய இது பண்ணியிருக்காங்க. பட் எது வந்து அவங்களோட மெயின் ஆக்குபேஷன் அப்படின்ட்டு இன்னும் தெரியலை. ஸோ இதுதான் ஓவரால் இந்தஸ் வேலி சிவிலைசேஷன். இப்போ நான் சொன்னது உங்களுக்கு ஒரு ஓவர்ஃப்ளோ. நீங்கள் போய் இன்னொரு தடவை நல்லா படித்து பார்த்தீங்கன்னா கடைசியாக நீங்களும் இந்த டாபிக்ஸ்க்கு இதே பாயிண்ட்ஸோட எண்ட் பண்ணுவீங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இஃப் யூ லைக் திஸ் யூ கேன் ஷேர், சப்ஸ்கிரைப், ஆர் ஈவன் இஃப் கமெண்ட் இஃப் எனிதிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.